Hi, day 59 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் ஸ்கூல். ஷோ பார்த்தீங்கன்னா 12:30 PM தான் பார்த்துருக்கோம். மறுபடியும் இன்றைக்கும் ஆம்பாஸ் கைவன் தான் வந்து. ஹாய், டே 59 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம வந்து தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூவை நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ அப்படி நம்ம 59th மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மூவி நேம் ஸ்கூல். அந்த மூவியோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கூல் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு 2 லவ்வர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து அந்த பையன் வந்து டென்ஷன் ஆகி அவர் ஃபேஸ் மாறுற மாதிரி காட்டி டக்குன்னு அந்த பொண்ணை வந்து அவர் கொண்டுடுறாரு. ஸோ இப்படி காமிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சீன் வந்து ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூலில் வந்து அந்த ஓனர் வந்து அவங்க பிரதர்கிட்ட அந்த ஸ்கூல் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்காக வெளியூர் போகிறாரு. ஸோ போகிறவர் வந்து இவர்கிட்ட நம்ம ஸ்கூல் வந்து நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இவங்க ஸ்கூல் நம்பர் 1 இருக்கணும், இவங்களுக்கு காம்படிஷன் இன்னொரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் வந்து நம்பர் 1 இருக்குது. இப்போ இவங்க ஸ்கூல் செகண்ட் பிளேஸில் இருக்குது. இவங்க எப்படியாச்சும் இதை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு வரணும் அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மூவியோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பசங்க ஆல்ரெடி இறந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலில் 2 ஆவி இருக்குது. ஸோ அந்த ஆவி வந்து ஸ்கூலில் சில அமானுஷ விஷயங்கள்லாம் செய்யுது. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த ஓனர் வெளியில் போன டைம் பார்த்து இந்த பிரச்சனை நடக்கும்போது இவங்க இதை ஃபேஸ் பண்ணி ஸ்கூலை வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்தாங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த பாதிப்பும் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்றதான் இந்த மூவியோட கதை. ஸோ கதைப்படி பார்த்தோன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு ஹாரர் மூவி எடுக்கிறதுக்கான கதை தான். பட் மேக்கிங்கில் வந்து ரொம்ப வந்து சொதப்பியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க, அந்த ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூல் அட்மாஸ்பியர் மாதிரியே இல்லை, அது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது. ரொம்ப பழைய பில்டிங் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பாய்ஸில் 10 பேர், கேர்ள்ஸில் 10 பேர் இருக்காங்க. மொத்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்துமே அதுதான். இதில் வந்து இவங்க நம்பர் 1 பிளேஸ்க்கு காம்படிஷன் போடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்கூல்னா கூட அது கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்கும். இவங்க வந்து டாப் 1ல் இருக்க ஸ்கூலுன்ற மாதிரி காட்டுறாங்க. பட் ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்க ஸ்ட்ரென்த்து கூட இல்லை. மொத்த பசங்களுமே அவ்வளோதான் இருக்காங்க. அண்டு பேயின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 2 கலராக வந்து பறக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அது போகிற இடம்லாம் ரெட் ஆகிட்டே போகுது. இதுதான் வந்து பேயின்ற மாதிரி படத்தில் காட்டுறாங்க. ஸோ ஹாரருமே கொஞ்சம் கூட ஒர்க் ஆகலை. மேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு படம் பார்க்குற ஃபீலே நமக்கு இருக்க மாட்டேங்குது. சவுண்டு திடீர்னு சவுண்டு வருது, சவுண்டுக்கும் சீனுக்கும் சிங்க் ஆக மாட்டேங்குது. சவுண்டு ஒரு பக்கம் பேக்ரவுண்ட் சவுண்டு ஓடிட்டே இருக்கு. அது இவங்க பேசுறதும் வந்து ஓவர்லேப்பில் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. கதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னே தெரில. பேயின்றாங்க, திடீர்னு வந்து ஆல்ரெடி அந்த இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக வந்து டைரக்டர் KS ரவிக்குமார் சார் நடிச்சிருக்காரு. ஸோ அவருமே எப்படி இந்த கான்செப்ட் வந்து ஒரு நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாரா, இல்லை மேக்கிங் பார்த்தாரா, இல்லை அவர் ஏதோ கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருந்தா கூட ஏதோ கொஞ்சம் மேக்கிங் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் எப்படி இந்த படத்தில் இருக்காருன்றது நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் அவங்கவுங்க ஆக்டிங்கை காட்டுறன்ற மாதிரி ஒரு தனித்தனியாக சீன் நடிச்சிட்டு இருக்காங்க. காமெடின்ற பேரில் ஒரு சீரியஸான இடத்துல வந்து பேசிகிட்டே இருக்காங்க. பட் நமக்கு வந்து மொத்தமே வந்து ஒரு சீரியஸ்னஸும் நமக்கு ஒர்க் ஆகலை, காமெடியும் வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. ஹாரர் வந்து சுத்தமாக வந்து அது பேயின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆவிகள்லாம் தனியாக வந்து கிளைமேக்ஸில் மொத்தமாக குரூப்பாக வந்து பேசுகிற மாதிரிலாம் வர காட்டுறாங்க. இறந்து போனவங்கலாம் திரும்பி வந்து பேசுகிற மாதிரி. இதில் முக்கியமாக நிழல் ரவி சார் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு மஸ்தான் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ஆவிகளை வந்து அடியாள் மாதிரி யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஏதோ நான் ஸ்கூலில் அழிக்கிறது கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன், என்கிட்ட வந்து ஆவிங்க இருக்குது, நான் ஆவிங்களை வச்சு அந்த ஸ்கூலோட இதை வந்து அழிச்சிடுவேன், ஸ்கூலில் இருக்க பசங்களெல்லாம் அழிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து அவர் தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி கான்செப்ட்னே ஒன்றுமே புரியல. ஸோ ரொம்ப வந்து மேக்கிங்கில் சுத்தமாக வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியல. நம்ம எந்த சீனுமே வந்து நம்மளால வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்க ஒரு கனெக்ஷனில் வந்து நம்மளால பார்க்க முடியல. இஷ்டத்துக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது அதுவும் லென்த்தாக வேறு எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப 2 ஹவர் மேலே போகுது படம். சின்ன கான்செப்ட்டு, அதை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக சொல்லியிருந்தா ஹாரரும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க, நிறைய பேர் ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தவிர டீச்சர்ஸே வந்து அந்த இதில் அதிகமாக இருக்காங்க. இதில் வேற பிரின்சிபல் சீட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி ஸ்கூலில் பிரச்சனைங்க வந்து போயிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு 2 டீச்சர்ஸ் வந்து இங்கே இருந்திருக்காங்க. ஸோ வேற யாரும் இல்லை, நம்ம யோகி பாபு அவரும் இவங்க பூமிகா அவங்களும் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கூலில் இருந்திருக்காங்க இந்த சம்பவம் நடக்கும்போது.
ஸோ அவங்க வந்து இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களால தான் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓனர் வந்து ஸ்கூலோட ஓனர் வந்து இவங்களை வர வைக்கிறாரு. ஸோ இவங்க வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க. அண்டு முக்கியமாக வந்து இப்போ சொன்னல நிழல்கள் ரவி சார் வந்து இந்த மஸ்தான் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ இந்த கான்ட்ராக்டை அவருக்கு கொடுத்தது யாருன்றது தான் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ இப்போ அவங்க என்ன நினச்சிட்டு இந்த ட்விஸ்ட்டுக்காக தான் ஆடியன்ஸ் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வெயிட் பண்ணி அந்த சீனை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. பட் வந்து கதை எங்கெங்கேயோ போயிட்டு எல்லாம் வந்து டென்ஷனில் இருக்காங்க. இந்த ட்விஸ்ட்டுக்காக வந்து யாரும் வெயிட் பண்ண மாதிரி தெரில. ஸோ அவங்களுக்கே வந்து இது கடைசியில் ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நோ காஸ்ட் நோ ரிலீஜியன் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. அண்ட் வந்து யாருமே வந்து இதுக்கப்புறம் வந்து வெற்றி தோல்வி பற்றி யோசிக்கக்கூடாது, எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுல குறியாக இருக்கணும், எந்த இது கிடைச்சாலும் சம்மந்தம், வெற்றி கிடைச்சாதான் வந்து இதுன்னு இல்லை, வாழ்க்கையில் நம்ம எப்படி வேணால் முன்னேறலான்ற மாதிரி ஒரு மெசேஜை சொல்கிறாங்க. ஸோ மெசேஜ் என்னமோ நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து அதுக்கு அந்த மெசேஜை கேட்கறதுக்காக நம்ம 2 மணி நேரம் வந்து இவங்ககிட்ட போராட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த மூவி எடுத்திருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வந்து ஒர்த் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இந்த மூவிக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து மியூசிக் வந்து இளையராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானும் நம்பலை.